So if you take the combustion of methane as a reaction in எடுத்துட்டேன்னா methane இருக்கு, oxygen produces CO2 and H2O. First இதை பேலன்ஸ் பண்ணிட்டுருக்கணும். You have 2O2 and 2H2O வந்துடும். இப்போது இந்த combustion reaction உடைய enthalpy change அதை calculate பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, you can see delta C, Cனா combustion அர்த்தம், H0, H degree, H0 அப்படின்னா standard enthalpy அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா you can see that this is given by the இது வந்து ரியாக்டன்ட்டில் என்ன இருக்குது, ரியாக்டன்ட்டில் you will product minus reactants இல்லையா. So what are the products? CO2 and H2O, CO2 and H2O. So this will be given by the sum of the products, formation of CO2, formation of water minus formation of methane plus formation of O2. So இந்த ரெண்டுத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம், இந்த ரெண்டுத்தையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. அதுதான் வந்து இதனுடைய ஃபைனல் enthalpy of combustion. சரி, இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ enthalpy of formation of CO2 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். That is enthalpy change associated with this reaction. அதே மாதிரி enthalpy of formation of water வந்து from the enthalpy change associated with this reaction. Enthalpy of formation of methane வந்து enthalpy change associated with this reaction, and for O2க்கு இந்த மாதிரி உனக்கு இது வரும். Okay, so இந்த டேட்டாலேருந்து we will be calculating deltas. We can calculate, say, so you can calculate the enthalpy of combustion of methane. எப்படி பண்ணலாம், நான் முன்னால் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த linear equation solve பண்ணுற மாதிரி பண்ணணும். என்ன, from this 4 equation what we need this equation. இது CH4 plus 2O2 gives CO2 plus 2H2O. இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் சைடில் இது ரெண்டும் நம்மளுக்கு வரணும். லெஃப்ட் சைடில் எந்த ரியாக்ஷனில் இது இருக்குதுன்னு பார்த்தோன்னா இது ரெண்டும் ரைட் சைடில் தான் உனக்கு இருக்காது. சரியா, அப்போது வந்து இது you can see that if you add A plus B, suppose இது Aன்னு இருந்தால் இது Bன்னு வச்சுக்கிறோம், இது Cன்னு வச்சுக்கிறோம், இது Dன்னு வச்சுக்கிறோன்னா ஏயும் பியும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உனக்கு C plus O2 plus 2H2 plus O2 வந்துடும், give CO2 plus 2H2O. ஸோ ரைட் சைடு நம்மளுக்கு வந்துடுது இந்த இடத்துல. அப்புறம் லெஃப்ட் சைடில் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் மைனஸ் சி மைனஸ் டி பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். இதை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, மைனஸ் சி மைனஸ் 2H2 மைனஸ் O2 மைனஸ் 2O2 இங்கே நம்ம போடுறோம். ஸோ அப்படி போடும்போது பார்த்தோன்னா சிசி கேன்சல் ஆகிடும், 2O2 கேன்சல் ஆகிடும், 2H2 இந்த சைடில் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ மிச்சம் இங்கே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல CH4 இங்கே இருக்கு இல்லையா, இந்த பக்கம் சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இங்கே. அதே மாதிரி இது ரியாக்டண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ண மாதிரி ப்ராடக்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இங்கே. ஸோ மைனஸ் CH4 மைனஸ் 2O2 இங்கே போடுறோம். ஸோ இந்த பக்கம் ஏற்கனவே இது இருக்குது. ஸோ இந்த மைனஸை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்துன்னு வந்தால் ப்ளஸ் ஆகிடும் அது. ஸோ CH4 plus 2O2 will give you CO2 plus 2H2O. நம்ம ஒரிஜினலாக எடுத்துட்ட இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கேல்குலேட் த enthalpy சேஞ்ச் ஆஃப் திஸ் ரியாக்ஷன், நம்ம என்ன பண்ணணும், இதோட ஃபார்மேஷன் எல்லாத்தையும் நம்ம எடுத்து இந்த மாதிரி எழுதி இதை ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ உனக்கு கொஷின் என்ன கேட்பா, இந்த 4 டேட்டா கொடுத்துடுவா, இந்த 4 டெல்டா ஹெச் வேல்யூவை கொடுத்துட்டு இதிலிருந்து இந்த ரியாக்ஷனுக்கான என்தால்பியை கால்குலேட் பண்ண சொல்லுவாள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி இந்த அல்ஜீப்ரிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நீ பண்ணணும். எப்படி பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே வருது அப்படின்றத பார்த்துட்டேன்னா உனக்கு அது வந்துடும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணனா உன்னால் அதை ஈஸியாக போட முடியும். ஒரு தடவை போட்டோன்னா கொஞ்சம் யோசித்து போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தி என்தால்பி ஆஃப் கம்பஷன். தென் நெக்ஸ்ட்டு வந்து என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன்னா என்ன, ஒரு சால்ட்டை வந்து ஒரு சால்ட்டில் ஒரு காம்பவுண்டை வந்து நம்ம தண்ணியில் டிசால்வ் பண்ணும்போது சம் எனர்ஜி வில் பி அசோசியேட்டட். அதாவது சில சமயம் ஹீட்டு வெளியில் வரும், சில சமயம் ஹீட்டு அப்சார்ப் ஆகும். அதாவது இட் கேன் பி ஐதர் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக்காக இருக்கும். அது என்தால்பி ஆஃப் சொல்யூஷனில் வந்து வி ஹேவ் 3 என்தால்பிஸ் அதில் அசோசியேட்டடாக இருக்கும். என்னென்ன என்தால்பினா, ஹைட்ரேஷன் என்தால்பி, lattice enthalpy and ionization enthalpy. சரியா? ஸோ ஜென்ரலாக whenever we say enthalpy of solution அப்படின்னா நம்ம வாட்டர் தான் சால்வெண்ட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது அக்வஸ் சொல்யூஷனை பற்றி நம்ம பேசுவோம்.
unless otherwise solvent வேறு ஏதாவது அவள் மாற்றி கொடுத்துருந்தாலே ஒழிய water will be the only solvent that we will have. So we always deal with only aqueous solution. For example, suppose if you take a beaker like this, அதில் water add பண்ணுறோம், அதில் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு KCl நம்ம ஆட் பண்ணுறோம், பொட்டாசியம் குளோரைடு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அது வாட்டரில் போடும்போது என்ன ஆகும், இந்த K+ and Cl- வந்து டிசல்யூஷன்னு சொல்லுவோம் அந்த ப்ராசஸ்க்கு பேர். ஸோ வாட் இஸ் டிசல்யூஷன்? டிசல்யூஷன்னா டிசால்வ் ஆகுறதுன்னு அர்த்தம். டிசால்வ் ஆகும்போது நம்மளுக்கு அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும். அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும். இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் வந்து ப்ரெசிபிடேஷன்னு பேர். ப்ரெசிபிடேஷன்னா என்ன அர்த்தம், அந்த சொல்யூஷனை விட்டு அந்த சால்ட்டு வெளியில் வந்துடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் யூ சே இட் இஸ் ப்ரெசிபிடேஷன். ஓகே, ஸோ okay, now if you look at this, the enthalpy change associated with this reaction is called as delta sol H. Delta sol H na delta solution H is nothing but enthalpy of solution. இந்த ரியாக்ஷனுக்கு வந்து it is positive. அப்படின்னா என்ன அர்த்தம், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்னு அர்த்தம். ஸோ நம்மளுக்கு வந்து சில டிபெண்டிங் அப்பான் த சால்ட் அது எண்டோதெர்மிக்காக இருக்கலாம், எக்ஸோதெர்மிக்காக இருக்கலாம். ஸோ இது நீங்கள் வந்து 10th ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட் சாப்டரில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதாவது எந்த சால்ட்டெல்லாம் டிசால்வ் பண்ணும்போது எண்டோதெர்மிக்காக இருக்கும், எதெல்லாம் டிசால்வ் பண்ணும்போது எக்ஸோதெர்மிக்காக இருக்கும் அப்படின்லாம். ஸோ இது நீங்கள் இப்போ இமேஜின் பண்ணிக்கணும் அப்படின்னா, நவரத்னா தைலம் அப்படின்னு டிவியில் ஒரு ஆடு வந்திருக்கும் சம்டைம் பேக். ஐ டோன்ட் நோ இப்போ நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் ஒரு பாட்டிலில் வரும். அது ஒரு டயத்தில் வந்து சூர்யா அதுக்கு அந்த ஆடுக்கு வந்து வந்துட்டு இருந்தான் அவன். ஸோ தலைவலிக்கிறதுன்னு வாங்க, அந்த எண்ணெயை எடுத்து தலையில் தடவைனா தலைவலி போய்டுன்னு வாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் எனிபடி ஹவ் யூஸ்டு தட் ஆயில். அந்த ஆயில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஆயிலை வந்து நீங்கள் தலையில் தடவினீங்கன்னா உங்கள் தலை ஜில்லுன்னு ஆகிடும். immediately you will feel the chillness in your head. That is அந்த ஆயில் நம்ம ஸ்கின்னில் படும்போது, தலையில் போடும்போது தலையில் இருக்கிற ஹீட் எல்லாத்தையும் அது அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ சரௌண்டிங் உனக்கு கூல் ஆகும். அதே மாதிரி இப்போ நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குது இல்லையா, அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை நீ நகத்தில் வைக்கும்போது உனக்கு ஜில்லுன்னு ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கு காரணம் என்ன, இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அதாவது சரௌண்டிங்கில் இருக்கிற ஹீட் எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிடுறதுனால சரௌண்டிங்கில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சி போய்டுறது. அந்த குறைஞ்சி போன டெம்பரேச்சரை தான் நீ சில்லுன்னு ஃபீல் பண்ணுற. தேர்ஃபோர் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி சே, இட் வில் ஹேவ் த டெல்டா ஹெச் வேல்யூ வில் ஹேவ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா, if you take blue vitriol, காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், அதை எடுத்து நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அக்வஸ் சொல்யூஷன் கிடைக்கும், ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ the enthalpy of solution can be either exothermic or endothermic. ஸோ எந்த சால்ட்டெல்லாம் ஹீட் ரிலீஸ் பண்ணும், எந்த சால்ட்டெல்லாம் ஹீட் அப்சார்ப் பண்ணும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து ஒன்றும் there is no shortcut to remember that. நான் இங்கே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். You can see here some of the endothermic salts, வந்து sodium chloride, potassium chloride, potassium nitrate, because they do not form hydrates. ஜென்ரலாக ஹைட்ரேட்ஸ் ஃபார்ம் பண்ணக்கூடிய சால்ட்டெல்லாம் வந்து ஜென்ரலாக எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸப்ஷன் உண்டு உனக்கு, பட் ஜென்ரலாக உன்னுடைய 11th ஸ்டாண்டர்ட் லெவலில் நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ரிமெம்பர் தட் ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் வந்து தே வில் பி, அதை நம்ம தண்ணியில் டிசால்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட சொல்யூஷன் வந்து எக்ஸோதெர்மிக்காக இருக்கும். தட் இஸ் ஹைட்ரேட்டட் சால்ட். ஸோ வென் யூ ஆட், நீ வேணால் இது வீட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் வந்து நீ என்ன பண்ணலான்னா, அஃப்கோர்ஸ் உங்கள்கிட்ட சின்னதாக எதுவும் இருக்காது, எல்லா பாத்திரம்லாம் பெருசாக இருக்கும். ஸோ நீ வந்து தண்ணியை எடுத்துட்டு அதில் சோடியம் குளோரைடு போட்டு நீ தண்ணியை வேணால் தொட்டு பார்க்கலாம். தண்ணியை நீ தொட்டு பார்த்தேன்னா ஒரு சின்ன டம்ளரில் இருக்கிறதுலையோ ஒரு குட்டி டவராலேயோ இல்லை குட்டி கப்புலேயோ வந்து ஒரு 1/2 கப்புக்கு தண்ணி எடுத்துக்கோ. அதில் வந்து சும்மா வந்து ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ சால்ட் அதில் போட்டுட்டு நீ இம்மிடியேட்டாக அந்த தண்ணியில் கை வச்சு பாரு, ஜில்லுன்னு இருக்கும். So you can understand that it is an endothermic reaction. Okay? So that is how you do it. அது வந்து enthalpy of solution. I told you enthalpy of solution வந்து it depends upon இந்த 3 enthalpy depend ஆயிருக்குன்னு சொன்னேன். Hydration enthalpy, lattice enthalpy and ionization enthalpy. Now we will see what is meant by these two. Hydration enthalpy and lattice enthalpy. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது வந்து நெக்ஸ்ட் இயர்க்கும் வந்து நிறையா
P block elements chapterல உங்களுக்கு வரும். அதனால இது புரிஞ்சுக்கோ. ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பட் இம்பார்ட்டன்ட்ன்றதுனால you have to remember it. ஸோ இப்போ lattice enthalpyனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த now you can see that this is a lattice. latticeனா நெட்வொர்க். whenever you ஒரு அயனிக் சால்ட்டை நீ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி Na + Cl- Na + Cl- இந்த மாதிரி இந்த சால்ட்டில் வந்து இந்த அயான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் latticeன்னு பேர். ஓகே, you can say that this is a simple cubic crystal. உப்புனா கிறிஸ்டல், கிறிஸ்டல்னா உப்பு அப்படின்னு ஆடெல்லாம் நீ பார்த்துருப்ப. ஸோ அதுதான் இங்கே. நவ் இப்போது இந்த சோடியம் குளோரைடை நம்ம தண்ணியில் டிசால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கிறதுனா, நான் இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இதெல்லாம் உடையிறது, இந்த பாண்டு உடையிறது, இந்த அயனிக் பாண்டெல்லாம் உடையணும். இந்த அயனிக் பாண்ட் எல்லா பாண்டும் உடஞ்சாதான் இது Na + and Cl- வெளியில் வரும். ஸோ த எனர்ஜி, நோ ஐ டோல்ட் யூ திஸ் இஸ் அ lattice. latticeனா நெட்வொர்க். நெட்வொர்க்னா 3-dimensional அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் அயான்ஸ், அதுக்கு பேர் தான் நெட்வொர்க்குன்னு பேர். நவ் யூ நீட் சம் எனர்ஜி டு பிரேக் all these bonds. Now the energy required to break all these bonds in a lattice is called as the lattice enthalpy. Very simple definition. Okay, so இப்போ enthalpy of solution அதில் now you can see that enthalpy of solution அப்படின்னா என்ன, ஒரு சால்ட்டை வந்து தண்ணியில் போடும்போது அந்த சால்ட்டில் இருக்கிற அந்த கிறிஸ்டல், அந்த லாட்டிஸ் முதல்ல உடையணும். அதுக்கு ஒரு என்தால்பி தேவைப்படும். அது உடஞ்சதுக்கப்புறமா ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா ஹைட்ரேஷன் நடக்கும். இப்போ ஹைட்ரேஷன்னா என்ன, அந்த மாதிரி Na + and Cl- இந்த மாதிரி ஒரு பீக்கரில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம், இதை ஆட் பண்ணுறோன்னு சொன்னோடனே என்ன ஆகும்னா, இப்போ Na+ இங்கே இருக்குது, Cl- உனக்கு இருக்குது. Na+ வந்து இட் வில் பி சரௌண்டட் பை வாட்டர் மாலிக்யூல் லைக் திஸ். ஸோ OH, H2O, 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 H2Oன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டர் மாலிக்யூல் வந்து இது சரௌண்டு பண்ணிக்கும். அதை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், WWWWன்னு இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹைட்ரேஷன் அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன, ஒரு அயானை வந்து வாட்டர் மாலிக்யூல்லாம் சரௌண்டு பண்ணிக்கும் போது அது வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை நீ இமேஜின் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்பாத்தி மாவு பிசிஞ்சிருப்பா அவங்க ஆற்றுலலாம், நீ அதை பார்த்துருந்தேன்னா உனக்கு தெரியும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுப்பான், அப்போ அது ட்ரையாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி விடுவாள், நிறைய தண்ணி விட மாட்டான், கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசிவாத பிசியும் போது முதல்ல கையிலெல்லாம் ஒட்டிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயும் தண்ணியை விட்டு கொஞ்சம் கெட்டியாக பிசிவா. ஸோ கடைசியில் ஃபுல்லாக பிசிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த மாவு வந்து ஒரு மாதிரி செமி சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போது அந்த கோதுமை மாவு, அந்த சப்பாத்தி மாவில் ஒரு கோதுமை பார்ட்டிக்கலை சுற்றியும் தண்ணி இருக்கும். அப்போ அந்த ஈச் கோதுமை பார்ட்டிக்கல் இஸ் செட் டு பி ஹைட்ரேட்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீ கற்பனை பண்ணிக்கிறதுக்காக நான் உனக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா சோடியம் குளோரைடில் உன்னால் அப்படி பண்ணிக்க முடியாதுன்றதுனால கோதுமை மாவை உனக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா நீ அதை பார்த்துருக்க டே டு டே லைஃப்பில். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹைட்ரேஷன். ஸோ இப்போது Na+ வந்து O இன்ட்ராக்ட் பண்ணி தேர் வில் பி அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் Na+ அண்ட் O-. ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம இந்த தண்ணியில் சோடியம் குளோரைடை போட்ட உடனே இந்த நிறைய வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், சோடியம் அயானை ஹோல்டு பண்ணிக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக ஹோல்டு பண்ணிக்கும். அதனால தான் அது வந்து டிசால்வ் ஆகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி குளோரைட் அயானை பார்த்தீங்கன்னாலும் குளோரைட் அயானில் வாட்டரில் இருக்கிற H+ வந்து இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ தேர் வில் பி அன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் H+ அண்ட் Cl-. ஸோ தேர்ஃபோர் இதுவும் வந்து இங்கே ஹைட்ரேட் ஆகிடும். ஸோ சொல்யூஷன், என்தால்பி ஆஃப் சொல்யூஷனில் முதல்ல என்ன ஆகணும், லாட்டிஸ் உடையணும். அப்படி உடையும் போது அதில் கொஞ்சம் எனர்ஜி நம்மளுக்கு அசோசியேட் ஆகிருக்கும். அந்த எனர்ஜிக்கு பேர் லாட்டிஸ் என்தால்பின்னு பேர். அதுக்கப்புறமா வெளில வந்த அந்த அயான் வந்து வாட்டர் மாலிகூல் இந்த மாதிரி சரௌண்டு பண்ணிக்கும். வாட்டர் மாலிகூல் இந்த மாதிரி சரௌண்டு பண்ணிக்கும், கேட்டையானையும் சரௌண்டு பண்ணிக்கும், ஆனையானையும் சரௌண்டு பண்ணிக்கும். அப்படி சரௌண்டு பண்ணும்போது வரக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் ஹைட்ரேஷன்னு பேர். அப்படி சரௌண்டு பண்ணும்போதும் கொஞ்சம் எனர்ஜி வெளியில் வரும். சம்டைம்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சோடியம் குளோரைடு என்ன பண்ணும், இட் வில் அப்சார்ப் எனர்ஜி, தட் இஸ் இட் இஸ் எண்டோதெர்மிக்னு சொன்னேன். ஸோ என்தால்பி சேஞ்ச் associated with the hydration of Na+ and Cl- is called as hydration enthalpy. இந்த ரெண்டு என்தால்பியும் சேர்ந்தது தான் என்னது
enthalpy of solution. ஓகே, இப்போ மூணாவதாக நம்மளுக்கு அயனைசேஷன் என்தால்பின்றதை பார்த்தோம். அது வந்து ஆக்சுவலாக இந்த ப்ராசஸில் அது வராது, பட் அயனைசேஷன் என்தால்பி அது டிபெண்ட் ஆகிருக்கும். ஏன் டிபெண்ட் ஆகிருக்கும்னா, இப்போ ஏதாவது ஒரு மெட்டல் வந்து அதுக்கு அயனைசேஷன் என்தால்பி அதிகமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அதுலேருந்து நம்ம எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஸோ when the ionization enthalpy is very high, then அது அவ்வளோ ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சால்ட்டே ஃபார்ம் ஆகாது. அப்படியே ஃபார்ம் ஆனாலும் அந்த சால்ட்டு வந்து மறுபடியும் உடையிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போது அதோட என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் hydration enthalpy, lattice enthalpy and ionization enthalpy. ஸோ ஜென்ரலாக வந்து எந்தெந்த சால்ட்டுக்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். யூ கேன் see that. ஸோ lattice enthalpy நான் சொன்ன மாதிரி, latticeனால் நெட்வொர்க்குன்னு பேர். lattice எல்பி ரோடுன்னு ஒன்று இருக்குது அடையாறில், lattice bridge road அப்படின்னு பேர், நெட்வொர்க்குன்னு பேர் இருக்குது. ஸோ சாலிடாக இருக்கிற NaCl வந்து இந்த மாதிரி உடையறதுக்கு பேர் தான் lattice. Enthalpy change associated with this process is called as lattice enthalpy. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹைட்ரேஷன் என்தால்பி நடக்கும். சொல்யூஷன் என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் வந்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்கும். நான் இந்த கண்டிஷன் நல்லா இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்தியா, இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. என்னது அப்படின்னா, ஹைட்ரேஷன் என்தால்பி அதிகமாக இருந்தால் லாட்டிஸ் என்தால்பியை விட, ஹைட்ரேஷன் என்தால்பி லாட்டிஸ் என்தால்பியை விட அதிகமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த சால்ட் வந்து சால்யூபிளாக இருக்கும். கம்மியாக இருந்ததுன்னா ஒன்று இன்சால்யூபிளாக இருக்கும், இல்லை ஸ்பேரிங்லி சால்யூபிளாக இருக்கும். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து நீ தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, உனக்கு கொஷின் கேட்பான், ஒய் சோடியம் கார்பனேட் இஸ் லெஸ் சால்யூபிள் தேன் பொட்டாசியம் கார்பனேட் அப்படின்னு கேட்பான். அப்படி அதுக்கு என்ன எழுத முடியும், ரெண்டுமே அயனிக் காம்பவுண்டு தான். லெஸ் சால்யூபிள் அப்படின்னு சொல்லும்போது சால்யூபிலிட்டிக்கு வந்து நீ ஆட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் என்ன, அதோட ஹைட்ரேஷன் என்தால்பி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது ஸ்பேரிங்லி சால்யூபிளாக இருக்கும். ஹைட்ரேஷன் என்தால்பி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது சால்யூபிளாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. திஸ் பாயிண்ட் இஸ் யூஸ்டு டு ஆன்சர் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் சால்யூபிலிட்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ I'll give you the, this will be based on solubility based questions உனக்கு வரும். Solubility based questions. இந்த சால்ட் ஏன் டிசால்வ் ஆகுது, இது ஏன் டிசால்வ் ஆகலை, இதில் எது வந்து அதிகமாக டிசால்வ் ஆகுது, எது கம்மியாக டிசால்வ் ஆகுது அப்படின்லாம் நம்ம கொஷின் வருது இல்லையா உனக்கு. அந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு உனக்கு இந்த பாயிண்ட் வந்து நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் this point. So when the hydration enthalpy is greater than the lattice enthalpy, salt will be soluble and vice versa. Now hydration enthalpy இன்னொரு பாயிண்ட் நீ ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, smaller the size of the ion, cation or anion, smaller the size of the ion, greater will be the hydration. So சின்ன அயானாக இருந்ததுன்னு சொன்னால் அதில் நல்லா ஹைட்ரேட் ஆகும், நிறைய வாட்டர் மாலிக்யூல் இதை சுற்றிக்கும். பெரிய அயானாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அது ஹைட்ரேஷன் ஆகாது. ஸோ டவுன் த குரூப் hydration enthalpy decreases. Down the group hydration enthalpy decreases. அப்போ நீ என்ன பண்ணலாம், hydration enthalpy குறையிறதுனால you can say that the solubility வந்து ரிலேட்டிவாக நியூமரிக்கல் வேல்யூ எடுத்து பார்த்தேன்னு சொன்னேன்னா ரிலேட்டிவாக உனக்கு குறையும். அதாவது ஹைட்ரேஷன் என்தால்பி குறையிறதுன்றதுனால. பட் அயனிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ எல்லாமே சால்யூபிள் ஆகணும். ஓகே, ஸோ lithium will be the most hydrated salt. Lithium will be the most hydrated salt. So this is what is the enthalpy of solution. Now in the point note பண்ணிக்கணும், hydration enthalpy is inversely proportional to size. Greater the size, lesser the hydration, and vice versa. Smaller the size, greater the hydration. So எந்த ஆட்டம் சின்னதாக இருக்கோ அது நல்லா ஹைட்ரேட் ஆகிடும், நல்லா ஹைட்ரேட் ஆகிடும். ஓகே, தட் இஸ் த என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். நெக்ஸ்ட் வந்து என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். நான் முன்னால் சொன்ன மாதிரி நம்ம நிறைய டெஃபினேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்தால்பி ஆஃப் சொல்யூஷன், என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன், என்தால்பி ஆஃப் ஃபியூஷன்,
atomization, neutralization, combustion, இந்த மாதிரி எல்லா டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். எல்லாம் 1 mark கொஷின் அது. ஓகே, ஸோ அதனால யூ டோன்ட் ஹாவ் டு பி வெரி மச் ஒரீடு. இன்னும் இவ்வளோ டாபிக் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் ஒரே டெஃபினேஷன் தான். என்ன? என்தால்பி சேஞ்ச் அசோசியேட்டட் வித் கம்பஷன், enthalpy change associated with atomization, enthalpy change associated with ionization, enthalpy change associated with hydrogenation, enthalpy change associated with fusion, vaporization, sublimation. அவ்வளோதான். ஸோ இதுதான் நீ சொல்ல போகிற எல்லாத்துலேயும். ஸோ நான் சொன்ன மாதிரி 1 mole அப்படிங்கிறத நடுவில் சேர்த்துக்கணும் சில காம்பவுண்டுக்கெலாம் வர மாதிரி. நவ் enthalpy of atomization என்ன அர்த்தம்? மாலிக்யூலாக இருக்கிறது வந்து ஆட்டமாக மாறுறது இல்லையா, அந்த ப்ராசஸுக்கு பேர் atomization பேர். ஸோ when the molecule breaks down into constituent atoms, it is called as atomization அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த HH பாண்ட் உடையிறது இல்லையா, HH பாண்டு உடையிறது. அதே மாதிரி மீத்தேனில் எடுத்துட்டேன்னா இந்த 4 CH பாண்டும் உடையிறது. ஓகே, அப்படி உடையும் போது அதை நம்ம பாண்டு டிசோசியேஷன் என்தால்பின்னு கூட சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன்னு சொல்லலாம், இல்லை பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பின்னு சொல்லலாம். ரெண்டுமும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போது ஹைட்ரஜன் H2ஆக இருக்கிறது 2Hஆக வரும்போது அதில் கொஞ்சம் ஹீட் ரிலீஸ் ஆகும். அதுக்கு பேர் டெல்டா AH0, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். அதே மாதிரி மீத்தேனில் பார்த்தேன்னா இப்போது ஹைட்ரஜனுக்கும் மீத்தேனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இது வந்து ஹோமோ அட்டாமிக் மாலிக்யூல், ஒரே ஆட்டம் தான் இருக்குது. வேறு இதில் பார்த்தோன்னா ஹெட்ரோ அட்டாமிக் மாலிக்யூல், வேறு வேறு ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்? 4 பாண்டு இருக்குது இங்கே. ஸோ whenever we try to express the bond dissociation enthalpy, நம்ம ஒரு பாண்டுக்கு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இங்கே நம்ம 4 பாண்டுக்கு வர்றதுனால என்ன பண்ணோம்? இந்த டோட்டல் வேல்யூவை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு CH பாண்டினுடைய பாண்ட் என்தால்பி நம்மளுக்கு கிடைக்கும், அதாவது பாண்டு டிசோசியேஷன் என்தால்பி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ சப்ளிமேஷன்னா என்ன? சாலிடாக இருக்கிறது கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது சப்ளிமேஷன், அது நீ 10th 9th படிச்சிருப்பேன். அந்த எனர்ஜி சேஞ்சுக்கு வந்து இட் இஸ் கால்ட் அஸ் சப், டெல்டா சப் H0, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன், ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். அடுத்தது வந்து என்தால்பி ஆஃப் அயனைசேஷன், டெல்டா அயான் H0, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் அயனைசேஷன் நம்ம இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன? ஸோ யூ டேக் அ காம்பவுண்ட், யூ டிசால்வ் இன் வாட்டர், இட் வில் டிசோசியேட் டு ப்ரொடியூஸ் த அயான்ஸ், H+ ion and Cl- ion. So you can, now this is represented as the standard enthalpy change of ionization. So ionize ஆகுது இல்லையா, அதனால் அதுக்கு பேர் அயனைசேஷன் பேர். அதே மாதிரி enthalpy of hydrogenation. ஸோ இது நீ 10th படிச்சிருப்பேன். ஸோ hydrogenation, டால்டா, வனஸ்பதின்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் இது படிச்சிருக்காங்க. So if you take an alkene and if you add hydrogen in the presence of nickel, platinum or palladium catalyst, அப்போ என்ன ஆகும்? அந்த HH பாண்ட் உடையும், இந்த டபுள் பாண்ட் உடஞ்சி இங்கே ஒரு H ஆட் ஆகிடும், இங்கே ஒரு H ஆட் ஆகிடும், இட் வில் ஃபார்ம் ஈத்தேன். ஸோ ஹைட்ரஜன் ஆட் ஆகிறதுனால இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஹைட்ரோஜினேஷன் அப்படின்னு பேர். ஸோ டெல்டா H0, ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஹைட்ரோஜினேஷன். சிமிலர்லி யூ வில் ஹேவ், இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கெமிக்கல் சேஞ்சஸ், ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். ஹைட்ரோஜினேஷன், கம்பஷன், நியூட்ரலைசேஷன், ஃபார்மேஷன், டிசோசியேஷன் அப்படின்னு இதெல்லாம் வந்து இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு கெமிக்கல் ப்ராசஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸில் என்ன வரும்? ஃபியூஷன், வேப்பரைசேஷன், சப்ளிமேஷன்லாம் வரும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் த சேம் டெஃபினேஷன். இதெல்லாம் உனக்கு வெறும் 1 மார்க்கில் தான் கேட்பான். டிஃபைன் என்தால்பி ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னு கேட்பான். என்ன? என்தால்பி சேஞ்ச் அசோசியேட்டட் வித் the conversion of 1 mole of liquid to vapor is called as vaporization. Enthalpy of sublimation, the enthalpy change associated with the conversion of 1 mole of solid to gaseous state is called as sublimation. Okay, so these are the different types of